ஓகேண்ணா படம் வரலாண்ணா பக்கா படம்ண்ணா. பார்ட் 1 அளவுக்கு நல்லா இருக்கா? பார்ட் 1 அளவுக்குலாம் இல்ல, ஆனா ஓகே. ஏன் பார்ட் 1 ஒரு சுமார் தான் சொன்னாங்க. ஆனா பார்ட் 1 இது வந்துட்டு பக்காண்ணா. என்ன பிடிச்சது உங்க படத்துல? அப்படி ட்விஸ்ட்னா, பக்கா ட்விஸ்ட்னா, எல்லாமே ட்விஸ்ட்னா. லாஸ்ட் தெரியும் நம்ம கணிச்சு வச்சா எல்லாமே மாறிச்சு. நீ கணிச்சது எதுவுமே நடக்கல? எதுவுமே இல்ல. ஆனா ஒருத்தரை யோசிக்கிறோம், எல்லா இடத்துலயும் மாத்துறாங்க. பக்காவான படம். ஒரு லாஜிக் மட்டும் மிஸ்டேக், மத்தடி மத்த எல்லாமே ஓகே. பரத் எப்படி பண்ணிருக்காரு? பரத் அவ்வளோ கேரக்டர் கொடுக்கல, ஏமாத்திட்டாங்க. ஆமா, அந்த பொண்ணை வச்சுதான் எடுத்துட்டு போனாங்க கொஞ்சம். அதுக்கு மேல லாஸ்ட்ல தான் ஹீரோவே. அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பிடிச்சது படத்துல? அந்த பொண்ணோட அது பிடிச்சிருந்துச்சு. இன்டர்வெலுக்கு அப்புறம் பாக்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்கு. பார்ட் 1 பாத்துருக்கீங்களா? பார்ட் 1 அதை விட நல்லா இருக்கா? அதை விட பெட்டரா இருக்கு. அதை விட இது பெட்டரா இருக்கு. பாரத் எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பரா நடிச்சிருக்காரு. படத்துல இதுலயும் நிறைய ட்விஸ்ட் இருக்கா? நிறைய இருக்குன்னு சொல்லலாம். எல்லாமே எனக்கு ஃபுல்லாவே பிடிச்சிருக்குதான் படம். ஃபேமிலியாவும் பார்க்கலாம், 2K கிட்ஸும் பார்க்கலாம். ஆமா, எல்லாரும் பார்க்கலாம். படத்துல ஃபைட் சீன்லாம் இருக்கா? ஃபைட் சீன், சண்டை காட்சி அது அவ்வளவு இருக்குன்னு சொல்லல. இல்லன்னு நினைக்கிறேன். அவ்வளவு எங்களை பாத்தீங்களா? பாத்துட்டோம். இல்ல ஃபைட் சீன் இல்ல அதுல பெருசா. ஃபைட் சீனே அதுல சொல்றதுக்கு இல்ல. மியூசிக் அந்த இதெல்லாம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். பார்க்கலாம், ஃபேமிலியா பார்க்கலாம். ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். நானா நினைச்சேன் அந்த வில்லன் தான் உண்மையாலேயே அவன் தான். நானே நினைச்சிட்டேன் அவங்க அந்த படத்தை காட்டும் போது. ஆனா போகதான் உள்ள போகதான் தெரியுது அவங்க அம்மா தான் ஒரு வில்லன். ஆனா குறை சொல்ல கூடாது, சூப்பரா இருந்தான். நல்லா விறுவிறுப்பா போகுது. நான் எப்படி டைம் போயிடுச்சுன்னே தெரியல. காலையில உட்காந்து டைம் அதுக்குள்ளே பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு போகுது படம் வந்து. ஆனா பார்த்தது 1 hour போலதான் இருந்தது. ஆனா 2 hour படம். ஆனா சூப்பரா போயிடுச்சு. சூப்பரா பார்க்கலாம். காளிதாஸ் 2 படம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ காளிதாஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் படம் ஓடிடியில் பார்த்துட்டு இன்னைக்கு பார்க்க வந்து அதை அழகாக கேரி பண்ணாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து அழகாக செகண்ட் பார்ட்டு த்ரில்லர் சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட் இருக்குது ப்ளாட்டில். அண்ட் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பார்ட் படம் பார்த்தா இன்னும் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். செகண்ட் பார்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கும் நல்லா இருக்கும், த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த படம் பார்த்துக்க முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட் போய் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஆடியன்ஸ்க்கு. பரத்துக்கு இது நல்ல ஒரு கம்பேக் படமா இருக்கும். கண்டிப்பா. நடுவில் வந்து சில படம்லாம் பரத்துக்கு போகாம ஒரு பிரேக் மாதிரி இருந்துச்சு. ஸோ யூ கேன் சே பாய்ஸ் பரத் இஸ் பேக் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு அப்கிரேடட் வெர்ஷன், மோர் ஃபிட்டர் அண்ட் ரொம்ப ப்ளசன்டபுளாக இருந்தார். ஸோ டெஃபினெட்லி இதுல எப்படி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்கா? நிறைய இருக்கு. எல்லாம் சொல்ல ரிவீல் பண்ண முடியாது. ஐ மீன் நிறைய ரசிச்ச காட்சிகள் இருக்கு. அந்த காட்சிகள் சொல்ற எந்த காட்சி சொன்னாலும் அந்த உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் பிரேக் ஆயிடும், அந்த கண்டினியூட்டி போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும் சொல்ல விரும்பல. நிறைய பிளாட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே, படம் அப்ப கண்டிப்பா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இட்ஸ் அட்வைசபிள். குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸோட பார்க்கறது பெட்டர். என்ன நடப்பு எப்படியோ அதே மாதிரி. என்ன நடப்பு? எதை பத்தி? என்ன இப்ப நடந்துட்டு இருக்குதுல இந்த குழந்தைங்களை இது பண்றது அந்த மாதிரி ஒரு அரசியல் பேசிருக்காங்க படத்துல? இல்ல அப்பல பேசல. அதான் தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. வேற என்ன? பரத் எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பரா நடிச்சிருக்காரு. வேற யாரெல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க படத்துல? போலீஸ் மேடம் இருக்காங்கல்ல. படம் ஓடுமா? சூப்பரா ஓடும். கம்பேக் கொடுத்திருக்காரு பரத். கிளைமேக்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. மியூசிக்லாம் சூப்பரா இருக்கு படத்துல. பார்ட் 1 நல்லா இருக்கா? பார்ட் 1 நல்லா இருக்கு. வாய்ப்பு இருக்கு. பார்த்தாலே தெரியுது. லாஸ்ட்ல லீட் கொடுத்துருக்காங்க. இதுல எப்படி வில்லன் நல்ல பவரா? வில்லன் ரோல் பவரா தான் இருக்கு. படத்துக்கு சண்டை காட்சியில வச்சிருக்காங்களா? சண்டை ஃபைட்லாம் இல்ல, ஆனா மூவி பயங்கரமா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷனோட பயங்கரமா இருக்கு. என்ன பயங்கரம் அப்படி இருக்கு? கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நல்லா இருக்கு. லாஸ்ட்ல பண்ணது அது கெஸ்ஸே பண்ண முடியாது யாருனாலயும். ஆமா, கெஸ் பண்ண முடியாது. அதனால சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். த்ரில்லிங்கா போகுது, நல்லா என்டர்டெயின்மெண்டா போகுது. அடுத்து நல்லா பார்க்கலாம். டைம் பாஸா போச்சு. பார்ட் 1 நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. தனித்தனியா பேசிக்குவோம். நல்லா இருக்கு. நல்ல டைம் பாஸ் இருக்கு. மத்த லாங்குவேஜ்ல வந்து தான் கொண்டாடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் தியேட்டர் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிருக்கு. இல்ல சொல்றேன், ஃபுல் ஆகணும்ல. நல்ல படம், சூப்பரா இருக்கு. டைம் நல்லா 2 hours சூப்பரா போகுது. ஃபேமிலியா பார்க்கலாம். போர் அடிக்கல, நல்லா பார்க்கலாம். ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நல்லா இருக்கு. நல்ல படம். ஸ்டார்டிங்ல இருந்து அந்த இன்ட்ரெஸ்டோட எடுத்துட்டு போறாங்க கதையை. ட்விஸ்ட் தான் ரொம்ப நல்லா இருக்கு படத்துல. ட்விஸ்ட் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் காமிச்சிட்டு அதுல இருந்து வேற மாதிரி ஒரு ட்விஸ்ட் காமிக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டா இருக்கு படம். ஃபேமிலியா எல்லாமே வந்து பாக்குற மாதிரி நல்ல படம். மியூசிக்கும் நல்லா இருக்கு. பார்ட் 1 நல்லா இருக்கு. மியூசிக்கும் சூப்பரா வச்சிருக்கேன். படம் நல்லா இருந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்கேஜ்மெண்ட் இல்ல, அந்த அளவு ஸ்கிரீன் பிரசன்ஸும் இல்ல. ஸோ எல்லாமே லேக் ஆச்சு. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கிட்டு போயிருக்காரு. படத்தும் சரி, டேரக்டரும் சரி நல்லா கதையை மூவ் பண்ணியிருக்காங்க.
பாத்தீங்கன்னா சங்கீதா மேம்க்கு வந்து இது ஒரு கம்பேக்கான மூவின்னு சொல்ல 25 இயர்ஸ்க்கு அப்புறம் படத்து ஒரு ஹிட் கொடுத்தே ஆகணுங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா காளிதாஸ்ல கொடுத்தாரு ஒரு 4 to 5 இயர்ஸ் பேக். அதுக்கப்புறம் 2 படங்கள் நல்லா போகல. இது காளிதாஸ் 2 ஒரு கம்பேக்கா இருக்கும். ஒரு ட்விஸ்டோட முடிச்சிருக்காங்க. ஸோ கடைசியில நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா பார்க்கலாம் கண்டிப்பா. ஏன்னா ஒரு சைல்ட வந்து ஒரு மர்டரா காமிச்சிருக்காங்க. சோ அது பார்க்கலாம் தான் நான் நினைக்கிறேன். ஸ்பாயிலர் அது டூவே கொடுத்துருக்காங்க. பட் ஆனா பார்க்கலாம் ஃபேமிலியோட. அதை இன்வால்வ் நம்ம இது பண்ணக்கூடாது பர்சனலா. ஸோ அவ்வளவுதான். மூவியா எடுத்துக்கணும் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். பார்ட் 1 இது பெட்டரா இருக்கா? மேட்ச் ஆகுது. பார்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் சூப்பரா. பார்ட் 2 இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லேக் ஆகுது. பட் ஆனா செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா இருக்கு. ரெண்டும் மேட்சிங் தான் சொல்லணும். ஸோ கரெக்டா கனெக்ட் ஆகுது அது. பட் ஆனா ட்விஸ்ட் ஒன்னு இருக்கு ப்ரோ கிளைமேக்ஸ்ல. அது வந்து பாத்தீங்கன்னா காளிதாஸ் 3க்கு வந்து ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அந்த படம் வரணும். இவருக்கு ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்கணும் படத்துக்கு. ஸோ ரொம்ப நாளா ஒரு ஹிட் கொடுத்தே ஆகணுங்கிற பட்சத்துல கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். எப்படி டெக்னிக்கல் டீம்ல எப்படி பண்ணிருக்காங்க? டெக்னிக்கல் வைஸ் நல்லா இருக்கு. மியூசிக்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம் சாங்ஸ்ல. பிஜிஎம்ல ஆனா பாட்டே கிளப்பிருக்காங்க. ஏன்னா ஃபைண்ட் அவுட் த கில்லர்னு வரும்போது ஒருத்தர் தான் கில்லர் நினைக்கும் போது அடுத்தடுத்து கில்லர் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பிஜிஎம் ஒன்று இருக்கும். அது டிஃப்ரெண்டான ஒரு கம்போசிஷன்ல எடுத்துட்டு போயிருக்காரு மியூசிக் டைரக்டர். நல்லா இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமா படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஒரு த்ரில்லரா இருக்கும். இப்ப எப்படி படத்துக்கு இது கம்பேக் படமா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும் ப்ரோ. சோ நான் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோ தான் ரோகிணில. சோ லெஜெண்டுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா ஸ்கிரீனும். இதுக்கு அப்புறம் குட் வேர்ட் ஆஃப் மவுத் வந்திருக்கு. இதுக்கு அப்புறம் கூட்டம் வரலாம். ஃபேமிலி ஆடியன்ஸோட வரலாம், வந்து பார்க்கலாம். கண்டிப்பா வந்து பாருங்க. ஏன்னா ரொம்ப நாளா ஹிட் கொடுக்கணும்னு காத்துட்டு இருக்காரு. ஒரு டேலண்டடான ஒரு ஆக்டர் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. சோ வந்து பாருங்க, படம் நல்லா இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வராதீங்க. அன்எக்ஸ்பெக்டடா வாங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கு. அதோட நீங்க போகலாம். சோ ஹாப்பியா போகலாம்.